Hi everyone, this is Latha. Welcome to Chakkamma channel. இன்னைக்கு சாயந்திரமா மாடிக்கு வந்த சரி கொஞ்சம் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு போயிரலாமேன்னு வரும்போது எப்பவும் போல வர்ற கெஸ்ட் இன்னைக்கு வந்திருந்தாங்க. பாருங்க அழகா மாடியை ஒரு ரவுண்ட் அப் பண்ணிட்டு வேணுங்கிற ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அழகா உட்காந்துக்கிட்டு இருக்கு. நானும் ரசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தேன். நல்ல காற்று இன்னைக்கு மாடியில் சூப்பராக இருந்தது. கிளைமேட்டு சான்ஸே இல்லைங்க. அந்த அளவுக்கு நல்லா ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி மத்தியான டைமில் அது ஒரு 6 மணி வாக்கில் வந்து நீங்கள் செடிக்கு தண்ணி விடும்போது மனசுக்கு என்ன இதமாக இருக்குது தெரியுங்களா? நீங்கள் எவ்வளவு காசு கொடுத்து செலவு பண்ணாலும் உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது. உங்களுடைய உடம்புக்கு ரியல் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வந்து இந்த செடிங்க. ஒரு 10 செடி வளர்த்தி அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் கொடுத்து நம்ம மைண்டு டைவர்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா? அதில் தான் நமக்கு கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு மொட்டை மாடி இருக்கா, தயங்காமல் ஒரு 15-20 தொட்டி வைங்க. வச்சு உங்களுக்கு பிடிச்ச செடிங்களை இது மாதிரி வளர்த்துங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த ஈவினிங் டைமில் நீங்கள் மாடியில் இருக்கும்போது கீழே வீட்டுக்கு போகிறதுக்கு மனசே வராது. அது இது மாதிரிலாம் பைப்பில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அந்த அடிக்கிற காற்றுக்கு அப்படியே எதமாக ஊட்டியில் இருக்க மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இங்கே பாருங்கள், எங்களுடைய மாடி தோட்டத்தினுடைய ஒரு வியூ இது தான். பின்னாடி குருந்த மலைன்னு சொல்லி ஒரு மலை இருக்குது. அந்த மலையினுடைய அழகு தான் பின்னாடி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு கீழே வீட்டுக்கு வர்றதுக்கு மனசே இல்லை. அந்த அளவுக்கு ப்ளசண்ட்டாக இருந்தது கிளைமேட்டு. அங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. இது மாதிரி நம்ம வளர்த்தும் போது ஆர்கானிக்காக எந்த மருந்தும் இல்லாமல் நமக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸு க்ரீன்ஸ் எல்லாம் கிடைக்கும் தெரியுமா? நீங்கள் அது அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு அதோட ஃபீலிங் உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மி பண்ணுங்கள், கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க, ஊட்டி கொடைக்கானலுக்கு ஒரு 4-5 நாள் போயிட்டு வாங்க, அது மாதிரிலாம் தான் சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் கவலையே படாதீங்க. இது மாதிரி ஒரு 10 செடி வச்சு நீங்கள் உங்கள் மொட்டை மாடியிலேயே வளர்த்துங்க. எந்த ஊட்டிக்கும் போக வேண்டாம், கொடைக்கானலுக்கும் போக வேண்டாம். சூப்பராக உங்களுடைய ஹெல்த்தை நீங்களே பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், எங்கள் மாடி தோட்டத்தினுடைய ஒரு வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த மேகமும் அதில் அப்படியே அந்த சூரியன் மறைகிற இயற்கை காட்சியும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்க்குறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் அன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.